ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ 29 எப்படி இருக்க போதும் அப்படின்னு நான் பயந்துட்டேன். நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க, எல்லாரும் வந்து பாருங்க. பாக்கணும் எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாரும் ஹார்ட் ஒர்க் போட்டுருக்காங்க. நல்லா வந்து பாருங்க. இல்ல இது ஃபுல்லா ஆக்ஷன் சீன்ஸ் தான். இது வந்து பாருங்க, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இல்ல எங்க படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. டைரக்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. புது டைரக்டர் மாதிரி இல்லை, அவர் தான் எல்லாமே எடுத்திருக்காரு போல. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஜானர்னா அது ஆஸ் யூஷுவல் ஆதினா படம் மாதிரி தான். இன்னும் ஒரு கேஸ்ட் அதெல்லாம் இருக்காதீங்க, ஹியூமன்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி தான். நல்லா இருந்துச்சு. அதுவுமே இருந்துச்சு, ஃபன்னும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இல்ல ஃபன்னும் இருந்துச்சு, சீரியஸ்னஸ் மிக்ஸ்டு, பட் ஆனால் ஃபன்னும் நிறையா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஓகே, ஆஸ் யூஷுவல் தமிழ் மூவி அப்படியெல்லாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. இந்தியா தான் காட்டிருப்பாங்க, அப்படியெல்லாம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மிக்ஸில் அப்படியே லாக்ல இல்லை ப்ரோ, நல்லா இருந்துச்சு, போர் அடிக்கல, அவ்வளோதான், நல்லா இருந்துச்சு. ஆமா, ஹீரோயின் அப்படின்னு எல்லாம் அவங்க லவ் இதெல்லாம் ரொம்ப எடுத்துட்டு வரல, பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்க, படத்தை பாருங்க, தெரியும். எந்த லாகும் இல்லாம ஸ்மூத்தா போகும், பெர்ஃபெக்டா இருக்கும். மியூசிக் ஹிப்ஹாப் தமிழ் சொல்லவே தேவையில்லை, எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட். அதே போல பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சிஜிலாம் பெர்ஃபெக்டா இருக்கு. அண்ட் சிஜியில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே ஃபைன், எல்லாமே பக்காவா இருக்கு. அதான் சொல்றேன், சிஜியில் எந்த ஒரு லேக்குமே இல்லை, எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு. மூவி எங்கேயும் மோஸ்டா லேக் ஆகல, அங்கே எங்கே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அந்த மாதிரி கிப்சன் இருந்துகிட்டே தான் இருக்கு. சாரி, யா ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் வார் ரிலேட்டட். அந்த உலக போர், ரிப்பப்ளிக்ஸ் வந்து இங்கே வந்து ரூல் பண்ண என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம எப்படி இது பண்ணோம், அவங்கள தடுத்துறது, அந்த மாதிரி தான். படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. கண்டிப்பாக ஆதி அண்ணாங்க டைரக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒரு சீனுக்கும் நம்ம எல்லாமே நல்லா இருக்கு அதில் வந்து பார்க்க. கடைசி உலக போர், அதுக்கான டைட்டில் என்னன்னா, இப்போ நம்ம நாட்டில் வந்து ஒரு வெளிநாட்டில் இப்போ ஒரு போர் நடக்குது, சரிங்களா? ஒரு நாட்டு போர் நடக்குது. ஸோ அதேமாரி நம்ம இந்தியாவுக்குள்ள இந்த மாதிரி ஒரு போர் தொடுக்கிற சூழ்நிலை வந்தால் மனுஷங்க எப்படி நடந்துக்கணும், என்னென்ன சூழ்நிலை எப்படி எடுத்து ஏற்றணும், அந்த மாரி சொல்லியிருக்காங்க. மியூசிக் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு சீன்ஸுக்கும் ஒரு சின்ன சாங்ஸ் மாரி பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஒரு முழு சாங்ஸாக இல்லாமல் ஒரு சின்ன அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன சாங்ஸாக பண்ணியிருக்காங்க. அதில் மியூசிக்கும் சரி, ஒரு இன்ட்ரோக்கும் மியூசிக்கும் சரி, நம்ம பார்க்குற காமெடியன்ஸ் கூட ஒரு மியூசிக் வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம பெரிய பெரிய ஹீரோக்கு வச்சுருப்பாங்க, வில்லனுக்கு ஒரு பீஜம் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன காமெடியனுக்கு கூட ஒரு பீஜம் வச்சு சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஒரு சீன் ராஜி சொன்ன மாதிரி படம் வந்து வேற லெவலில் இருக்குது. ஹிப்ஹாப் தமிழாக்கு ஆதிக்கு சாருக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும். அவரோட படம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. மெயினாக காதல் ட்ராக் இருக்கும், மெயினாக காதல் சாங் பேக்ரவுண்ட். இதில் வந்து எல்லாமே கலந்து வருது. சென்னையில் ஒரு வார் நடந்தால் எப்படி இருக்கும், அது அப்படியே இந்த படத்தில் வருது, அப்படியே சேம் வருது டிட்டோ. மெயினாக அந்த மொட்டை கேரக்டர் வராது, நடுவில் ஒரு 10-15 மினிட்ஸ் தான் வராது. பட் அவரோட ரோல் வந்து செம்மையாக இருக்குது இந்த படத்தில். எல்லாரோட ரோலுமே இதில் செம்மையாக செதுக்கியிருக்கார் சார் ஆக்சுவலாக, சரிங்களா? மெயினாக அந்த ரிப்பப்ளிக் பற்றி வந்து வருது, ஆக்சுவலாக வாரு, ஸ்ரீலங்கன்ஸ் வராங்க இங்கே, பெட்ரோல் பற்றி வருது, நிறைய வருது. அதாவது இன்னொன்று மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னும் சார் சொல்லியிருக்காருன்னா, மனுஷங்க தான் முக்கியம்னு சொல்லியிருக்காரு. மனுஷங்க இல்லைன்னா மனுஷங்களே இல்லை. ஸோ காசு தான் முக்கியம்னு சொல்லிட்டு போகிறாங்க நிறைய பேர். பட் காசு முக்கியம் இல்லை, மனுஷங்க தான் முக்கியம். மறுபடியும் உங்களுடைய ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு சார், சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ். உலகப்போர், ஹிப்ஹாப் ஆதி, நட்டி சார், முனிஸ்காந்த் சார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கம்புலி சார், இவங்களோட டோட்டல் நிறையா நட்சத்திரங்களோட ஒரு படைப்புனே சொல்லலாம். இது வரைக்கும் நான் படம் பார்த்த உடனே நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் 2 நாட்டுக்குள்ளேயே சண்டை நடக்குதா, டிவியை பார்ப்போம், ஐயோ பாவண்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் டிவியை மாற்றிட்டு டீ குடிப்போம், வெளியே போயிடுவோம், இந்த மாதிரி தான் பண்ணுவோம். நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். உண்மையிலே அந்த போர்லாம் நம்ம நாட்டுக்குள்ளே வரும்போது நம்மளோட மக்கள் எந்த அளவுக்கு இழந்துருவாங்க, எவ்வளோ விஷயங்களை இழப்பாங்க. நம்ம நிறைய அரசியல்வாதிகள்கிட்ட சண்டை போடுறோம், எல்லாமே உரிமைக்காண்டி சண்டை போடுறோம், போராடுறோம். ஆனால் அவங்க நம்ம நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு போர் நடந்துருச்சுன்னா சுதந்திரத்துக்காண்டி நம்ம ரொம்ப போராடுற மாதிரி இருக்குங்கிற விஷயத்த தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளே, எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயமே ஸ்க்ரீன் பிளே. பக்காவான ஒரு ஸ்க்ரீன் பிளே. புக்கில் நம்ம உலகப்போர்னு படிச்சிருப்போம், அதை நம்ம ஸ்க்ரீனில் நம்ம கண்ணு முன்னாடி காட்டின விதம் ரொம்ப நல்லா இருந்தது. உலகப்போர் அருமையான படம். கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு படம்.
ஹிப்ஹாப் ஆதி அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாரு. எனக்கு என்னை பொறுத்தவரை படம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மக்கள் வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க, அரசியல் எப்படி பேசப்படுது, அண்ட் மோரோவர் வந்துட்டு உலகப்போர் எப்படி வந்து உருவாகுது, எதனால உருவாகுது, எப்படி வந்து மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க, அவங்க எப்படி வந்து அதுல இருந்து மீண்டு வந்தாங்கன்றத, ஹிப்ஹாப் ஆதி எப்படி உள்ள வந்தாரு, எப்படி அவருக்கு கூட லவ் வந்துச்சு, சண்டை காட்சிகள் எப்படி போச்சுன்றத அவ்வளோ அருமையா போய் வச்சிருக்காங்க. ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, ரைட்டிங், டைரக்ஷன், மியூசிக் பிச்சிட்டாப்ல. அந்த மனுஷனுக்கு எங்கேயாவது குறை ஏதாவது தேடி பார்த்தேன், ஒண்ணுமே கிடைக்கலங்க. உண்மையிலே படம் சூப்பரா இருந்துச்சுங்க. இது கரண்ட்ல தான் போகுது ஆக்சுவலா. எல்லாமே உங்களுக்கு கரண்ட். அதான் நான் கதை சொல்ல விரும்பல, ஏன்னா ஃபுல்லா நானே சொல்லிட்டேன்னா உங்களால படம் பார்க்க சுவாரஸ்யம் இருக்காது. எல்லாரும் படத்தை கம்பல்சரி பாருங்க. மெயினா வந்து ரஷ்யன் இதாவது இந்த வார் வருது இல்லை ஆக்சுவலா, இதான் கடைசி போர் மாதிரி. இந்த கடைசி போர்லயாச்சும் மக்களுக்கு புரியணும், இல்லை எல்லாமே புரியணும். அதாவது வார் தேவையே இல்லை, மனுஷங்களே போதும்னு சொல்லணும். சரிங்களா? அதை நம்ம பிளான் பண்ணாலே போதும். நம்மளுக்கு நம்மளோட எல்லாமே செமையா போயிட்டு இருக்கு ஆக்சுவலா. கண்டிப்பா கனெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு படம். எல்லாமே வாரிசு அரசியல் பத்தி வருது, வாரிசு அரசியல் பத்தி பாசிட்டிவா வருது, நெகட்டிவாவும் வருது. நீங்க படம் பாருங்களேன், பார்த்துட்டு சொல்லு. ஃபர்ஸ்ட் ஆஃப் லைட் அங்கங்க, ஏன்னா ஒரு படம்னு எடுத்துக்கிட்டா லேக் இல்லாம இருக்கவே இருக்காது. ஒரு படத்துல நம்ம இம்பார்ட்டண்டா யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கதையில நம்மளால உள்ள போய் அங்க இன்டர்ஃபியர் ஆக முடியுதான்னு தான் முதல்ல பார்க்கணும். அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ஆதி நடிகர் ஆதியா பார்த்துருக்கோம், மியூசிக் டைரக்டர் ஆதியா எப்படி இருக்கு? நான் தான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேனே, கதை அந்த கதையை வந்து நம்மள உள்ள உட்கார வச்சிட்டாருன்னே சொல்லலாம். எல்லாருமே கண்டிப்பா பார்க்கணும். ஏன் அப்படின்னா நிறைய ஒரு 2-3 சீன்ஸ்லாம் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாரையுமே கரெக்டா டாமினேட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்னன்னா ஹிப்ஹாப் ஆதி சார் டைரக்ஷன்ல ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அவர் ஒரு சினிமாக்காரரு. பட் ஒரு ஃபேன் ஃபாலோவரா ஒரு சில இடத்துல ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு ஏமாத்துறாங்க, முட்டாளாக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகா ஒரு விஷயமா பண்ணியிருப்பாரு. நான் ஒருத்தரோட ஃபேன், என் தலைவன் ஒரு டேக் போட்டான், ஒரு ரீல்ஸ் போட்டான், அது தப்பா ரைட்டான்னு நான் யோசிக்கிறதே கிடையாது. அதுக்கான நான் அடிமை ஆயிடுறேன். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அதனுடைய விளைவுகள் நம்ம நாட்டை தான் பாதிக்குங்கிறத தெளிவா சொல்லியிருப்பாரு. ஃபன்னும் இருந்தது, சீரியஸ்னஸும் இருந்தது. ஏன்னா இப்போ வந்து நம்ம படத்தை ஒன்று பார்ப்போம், ஒரு இது எதிர்பார்த்து வருவோம். ஆனால் என்ன பார்த்தோன்னா ஒரு சீனுக்கும் என்னென்ன நடக்கும், இப்போ ஒரு விஎஃப்எக்ஸ் சொல்றீங்களா, விஎஃப்எக்ஸ்லேருந்து சொல்லி ஒரு சீனுக்கும் வந்து என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உட்காந்து கண்டிப்பாக பார்க்கணும். எந்த காலகட்டத்தில் இந்த ஜென்ரேஷன்ல தான் நடக்குது. இப்போ நம்ம இப்போ இருக்குன்னு பார்த்தா ஒருத்தருக்கு வந்து நம்ம வந்து போட்டி பொறாமை எல்லாமே இப்போ இருக்கிற மனுஷங்குள்ள இருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த காலகட்டத்துக்குமே வந்திருக்கு. இந்த காலகட்டத்துக்குள்ள இந்த படம் வந்தா எப்படி இப்படி இருக்கும், எப்படி இப்படி மனுஷங்களை நடந்துக்கும் அப்படின்ற மாதிரி. டைரக்ஷன் சூப்பரா இருக்கு ப்ரோ. எனக்கு வந்து ஸ்கிரீன் பிளே தான் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படத்துல. வந்து டைரக்ஷன் வந்து அவர் சொல்லியிருந்ததுக்கு முன்னாடி வந்து ஹிப்ஹாப் தமிழா டைரக்டரா நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி நான் சரி எதுவும் நினைச்சிட்டு வந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி படத்தை நாங்க பார்த்துருக்கோம். சரி அது ஒரு ஃபன்னா போயிடும், இல்ல அது இவ்வளோ போயிடும். ஆனா இந்த படம் பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன் வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு நம்ம ஆடியன்ஸுக்கு தெரியும்ல எந்த இடத்துலலாம் வந்து பல்ஸ் வந்துட்டு குறையும் அப்படின்றது, அந்த இடத்துல அது கண்டிப்பா குறையும் போது சூப்பரா மேனேஜ் பண்ணியிருந்தாரு. அதை மியூசிக் போட்டு எல்லா இடத்துலயுமே எவ்வளவு மியூசிக் போட முடியுமோ அவ்வளவு மியூசிக் போட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமா பண்ணியிருந்தாரு. சீரியஸா அருமையா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்த்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா நெகட்டிவ் மாதிரி உங்களுக்கு தோணும், செகண்ட் ஹாஃப் தான் உங்களுக்கு பாசிட்டிவாவே தோணும். ஆக்சுவலி இல்ல நெகட்டிவா தோணும். ஏன்னா என்னடா ஏன்னா ரஷ்யாவும் ஸ்ரீலங்காவும் யோசிக்கவே மாட்டான். ரிபப்ளிக்னு ஒரு விஷயம் இருக்கு, அதை வந்து நான் உள்கொண்டு வரேன் அப்படின்னு யோசிக்க மாட்டேன். இது அவனுக்கு ஒரு லீடா கூட இருக்கலாம்ல. ஒரு மாதிரி இருக்கு, ஐயோ 29 எப்படி இருக்க போதும் அப்படின்னு நான் பயந்துட்டேன். பிளாக் அண்ட் ஒயிட் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முழுக்க நல்ல கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை பாருங்க.